இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா, புதிதாக இணைப்பவர்களுக்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் 9,000 இடங்களில் நடைபெற உள்ளது. இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யும்போது கூடுதல் தளர்வுகளை அரசு கொண்டு வரும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் பார்த்திங்கன்னா, விடுபட்டவர்களுக்கும் ரூபாய் 1000 கிடைக்க உள்ளதால் பெண்களிடமிருந்து மிகுந்த எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதன்படி பெண்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உரிமை தொகை ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இதற்காக பார்த்திங்கன்னா 1,63,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் தகுதியான 1,06,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கும் பணியும் துவங்கப்பட்டது. இதையடுத்து விடுபட்ட 7,15,000 பேர் இந்த திட்டத்தில் கூடுதலாக சேர்க்கப்பட்டனர். கலைஞர் மகளிர் திட்டம் விரிவடைய உள்ளது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்த ஏராளமானவருக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை என்ற அதிருப்தியும் புகாரும் எழுந்தது. இதனால் நிராகரிக்கப்பட்டோர் மீண்டும் இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது 11,86,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதிலிருந்து 1,48,000 பெண்கள் கூடுதலாக இந்த திட்டத்தில் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளனர். தற்சமயம் 1,14,00,000 பெண்கள் உதவித்தொகையை பெற்று வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பின்பு தற்போது ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களும் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மார்ச் மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அடுத்த 3 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவார்கள் என்று நடந்து முடிந்த சட்டப்பேரவையிலும் அறிவிப்பு வெளியானது. அதன்படி தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து 2 மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மே 4ஆம் தேதி முதல் இதற்கான முகாம்கள் தமிழகம் முழுவதும் 9,000 இடங்களில் நடைபெற உள்ளது. இதில் அதிகபட்சம் 15 லட்சம் பேர் வரை புதிதாக சேர்க்கக்கூடும் என்று தெரிகிறது. கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடை மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, இது 3ம் கட்டாயம் இருக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களுடன் தேவையான ஒரிஜினல் ஆவணங்களையும் இன்று நடைபெறும் விண்ணப்ப பதிவு முகாம்களுக்கு கொண்டு அங்குள்ள அலுவலர்களிடம் அதை காட்டி ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அத்துடன் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை குறித்தும் இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. இந்த முகாம்கள் இலவசமாக நடத்தப்படுவதால் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.